அடிய பாதா நிடிய கருணை அடிய பாதா நிடிய கருணை ஆலை முகத்தோனே விநாயகா ஆலை முகத்தோனே விநாயகா போதே வல்லமையுடனே போதே வல்லமையுடனே சிந்திரம் சீர்சிறைக்கும் கையிலேறன் அருளினாலே திருநடனம் ஆடி மிகவே வியர்வை சிந்த பார்சிறைக்கு பிரமராக்கு சக்தி அம்மைதானும் பரம சிவனோடு வாதாடி நின்றே ஒரு சிறைக்க பிறவி சமத்தை ஆவி உடையவனார் பிறவி செய்த கதையை பாட அப்படி கார் சிறைக்க விகட நகட கும்பமன கணபதி தண்ணீரை சரணம் காப்புதாரே அரனுடைய திருமகன் கணபதி கண்பானே
என்னுடைய திருமகன் கணவரைக்கு வந்தான் ஆறுமுக வேலாயுதம் துணை ஆறுமுக வேலாயுதம் துணை ஆறுமுக வேலாயுதம் துணை ஆறுமுக வேலாயுதம் துணை அலிகேடல் நன்னில் மகரமாகிய வேலோனே ஆதிசெந்தூர் வேளர் கந்தனே ஆதிசெந்தூர் வேளர் கந்தனே ஆதிச்செந்தூரி மலர் கண்டனே ஆதிச்செந்தூரி மலர் கண்டனே வாகன மேதில் ஏறுபடி வேலோனே வாகனம் மீதில் ஏறி வடிவேலோடு அழுகாமலே சொல்லருள் கூறே அழுகாமலே சொல்லருள் கூறே கடலானது தன்னில் பள்ளி கொண்டு அருள்கின்ற பள்ளி கொண்டு அருள்கின்ற ஆர்வெண்ண நாராயணர் துணை ஆர்வெண்ண நாராயணர் துணை பள்ளி கொண்டு அருள்கின்ற பள்ளி கொண்டு அருள்கின்ற நாராயணன் துணை நாராயணன் துணை துணை செய்ய வேண்டுமே சொல்லுவது காமரே துல்லுலகி போரடியா நடந்தவா துல்லுலகி போரடியா நடந்தவா அளந்தவாதி நாராயண கோபாலா நாராயண கோபாலா அடியேன் வினை தீர்த்து அருள் கூறே அடியேன் வினை தீர்த்து அருள் கூறே வளர்ந்தவாதி நாராயண கோபாலா நாராயண கோபாலா அடியேன் வினை தீர்த்தருள் கூறி அடியேன் வினை தீர்த்தருள் கூறி குறிவாய் தமிழோரை விலகாமலே நீயோ பூதல தோர்கள் மனம் வைக்கவே பூதல தோர்கள் மனம் வைக்கவே தோர்கள் மனம் வைக்கவே தோர்கள் மனம் வைக்கவே ஏனோமே மாநாடு திருமலை புறத்தில் ஏழுமை மாநாடு வழமாறி வீரனுடையார் சுடலை முத்தையா வீரனுடையார் சுடலை முத்தையா பாடினே பரவேச முத்தையா கதை தன்னை ஆடினேன் பரவேச முத்தையா கதிதன்மை தமிழ் யான் சபையில் கேட்டவில்லை மன்ன தமிழ் யான் சபையில் கேட்டவில்லை ஆடினேன் பரவேச முத்தையா கதிதன்மை முத்தையா கதை தன்னை தமிழ் சபையில் கேட்டவே தமிழ் சபையில் கேட்டவே அப்படி போலவே இத்தமிழ் புரிந்தோனார் தன்மை போலவே இத்தமிழ் புரிந்தானே அடியே நான் பாடி வைத்தேன் பலவேச கதை தன்னை அங்கீபதியில் வந்துவிட்ட பார்வதியை மாலை
போதே அம்மனோடு எதிரிமார்கள் இறையோனை வந்து வணங்க பொன்னோ கைலாசோதனில் இருக்கும் போதே இருக்கும்போது பொன்னொழி பார்வதி அம்மையுமாக இருக்க பொன்னொழி பார்வதி அம்மையுமாக இருக்க நல்ல நிமிந்திரல் வல்ல ரதத்தில் ஏறி அவன் ஏறி நாடி சிவனாரை வந்து அடியினை படைய சொல்லோ சரஸ்வதி அம்மல் பணி விடை செய்ய அவள் செய்ய பிரிய கவிவாணர் பாடி துதித்து வணக்க கவிவாணர் பாடி துதித்து வணங்க நல்ல கவிவாணர் எல்லோரும் வந்து வணங்க வணங்க நாயகனாரோ கைலாசனில் வந்து அமர்ந்தார் ஆதிவள்ளி கைலாச வாழ்வரத்தில் கைலாசவாளையிலே பகவானும் பார்வதியும் கொலுவாகி வீற்றிருக்கக்கூடிய சமயத்திலே சரி சரி பகவானும் பார்வதியும் அப்படி நடுக்கடலிலே சென்று சரி. அரியலத்தின் உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் பகவான். சரி பார்வதி அம்மையானவள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சமயத்தில் வடிவேலனானவர் தாய் தந்தையரை பார்த்தார். சரி மனதிற்குள்ளே நினைக்கின்றார், என்ன யோசிக்கிறார்? ஏதோ ரகசியத்தை சொல்லுகின்றார்கள், அப்படி என்று சொல்லி இந்த ரகசியத்தை நாமல் கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சொல்லி கண்டு ரூபமாகவே வடிவெடுத்து சரி சரி மன்னியுமே கூந்தலுக்குள்ளே சென்று அமர்ந்து கொள்ளுகின்றார். அதானே அந்த சமயத்தில் சரி ரகசியத்தை எல்லாம் அதாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பகவான். பகவான். இந்த இறப்பு பிறப்பு ரகசியங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்க சரி. யோசிக்கிறார் முருகப்பெருமான். என்ன அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த ரகசியம் பேசுறதுக்கு தான் கடலினுடைய ஸ்தானத்திற்கு வந்தார்களா என்று சொல்லி அப்படி தாயுடைய கூந்தலை விட்டு பறந்து செல்லக்கூடிய சமயத்திலே கண்டார் பகவான். சரி மாயம் செய்த வடிவேலா அப்படி. மகரமீனாக போக கடவுதாக கள்ளம் செய்த காரணத்தினால் பார்வதியை கடல் மகளாகவே போவதாக என்று சாபத்தை கொடுக்கின்றார். சரி சரி சாபத்தின் விளைவாகவே அதானே மங்கை பதிகிலே அரியரசனுக்கு மகளாகவே வாழ்ந்து வருகின்றாள் பார்வதா தேவியானவள். சரி சரி 12 வயதை அடைகின்றாள். அப்படி அந்த சமயத்திலே பகவான் நேராகவே சென்று அப்படி மங்கை பதியிலே மகரமீன் அடக்கி மகர மீனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அடக்கி பார்வதியை மாலைமணம் முடித்து கைலாசமலையிலே தம்பதி சமேதராகவே கொலுவாக வச்சிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய சமயத்திலே தேவேந்திரன் ஆனவர் அப்படி கொலுவாகவே வருகின்றார். சரி சரி பகவானை காண வேண்டும் என்று சொல்லி அண்ணாச்சி தேவாதி தேவர்கள் பொதுவாகவே ஒரு புது மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் முடிஞ்சாங்கன்னு சொன்னா சொன்னார். ஊர்ல உள்ள எல்லாரும் பார்க்க போவது வழக்கம் தானே. கண்டிப்பா வருவாங்க ஐயா. அது போலவே பகவானையும் பார்வதியும் தம்பதி சமேதராக கோலத்திலே பார்க்க வேண்டும் என்று சொல்லி தெய்வாதி தேவிகள் எல்லாம் ஒன்று போலவே கூடி பகவானையும் பார்வதியும் பார்க்க வர வேண்டும் என்று சொல்லி சரி வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகிறது? எல்லோரும் வந்தார்கள். சரி அந்த சமயத்திலே பகவான் தேவாதி தேவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தார். என்ன சொல்கிறார்? நல்ல தெய்வர்களே என்னை காண வந்தீர்கள்.
சிவனே உமக்கு ஐயா கண்கொள்ள மட்டே பரிவட்டம் சூட்டவும் மாட்டே ஐயா மாட்டி கருத்தாய் உடுப்பீர் புலித்தொண்டாவி வேட்டே அந்த சமயத்திலே தேவாதி தேவர்களை பார்த்து பகவான் சொல்லுகின்றார். என்னையா சொல்கிறார்? இப்ப தேவாதி தேவர்களை சுவாமி நாங்களோ இப்பொழுது புதுமண தம்பதிகளாகவே இருக்கின்றோம். சரி சரி எங்களை காண்பதற்காகவே நீங்கள் வந்துள்ளீர்கள். சரி சரி என்ன வகை கொண்டு வந்தீர்கள் பரிசாக? அதான் பொதுவாக ஒரு திருமண வீட்டுக்கோ இல்ல ஒரு நல்ல காரியம் நடக்க வீட்டுக்கு சென்று சொன்னா சரி சும்மா வீச்சுல கை வெறுங்கையுமா போக கூடாது. ஏதாவது அன்பளிப்பு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். சரி இல்லை என்றால் நம்மளால் முடிஞ்சு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் மனித நாகரிகம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அது போலவே புதுமண தம்பதியாக பார்க்க வந்திருக்கக்கூடிய எங்களை என்ன கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி கேட்கக்கூடிய சமயத்திலே சொல்லுகின்றார் இந்த தெய்வாதிகள் சுவாமி சுவாமி உங்களை பார்க்க வந்திருக்கின்றோம். சரி ஆமா இந்த கைலாசத்துல இல்லாதவங்க ஏதாவது உண்டாயா? அதானே பொன் பொருளானது கொண்டு கொடுத்தவை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஐயா நீங்க கழுத்துல போட்டிருக்கிறது ருத்ராட்ச பொட்டு. அம்மா நெற்றியில போட்டிருக்கிறது பட்டு. பட்டு. ஆமா அதாவது காலில் போட்டிருக்கிறது கட்டை. மொத்தத்துல அதாவது நீங்க அணிந்திருக்கிறது எல்லாமே ஆமா எந்த பொருளுக்கு மேல உங்களுக்கு ஆசை கிடையாது. சரி பொண்ணுக்கு மேல ஆசை கிடையாது. பொருளின் மீது ஆசை கிடையாது. நிலத்தின் மீது ஆசை கிடையாது. ஆமா இன்னும் இது இல்லையா? எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை இல்லாத ஆசை இல்லாம கிடைத்த ஆசையற்ற ஆண்டவர் நீங்கள். உங்களுக்கு நாங்கள் என்ன ஐயா கொண்டு வருவது இந்த கேட்கக்கூடிய சமயத்திலே சரி பகவான் சொல்லுகின்றார். என்ன இப்ப தேவாதி தேவர்களை என்னையா கடலில் மிதக்கின்ற மாலை கொடு வருவீரோ வீரோ உங்களோட திரைகளை எல்லார் சிவனா கடலில் பிறக்கிற மாலையை கொண்டு வருவீரோ நல்லது கேட்டால் ஏழு மட்டும் இனி நாயகன் சொல்வதை மட்டுமே சொல்வதில்லை. இருக்கட்டும் போய் மாறோ இனிமேல் நாங்கள் ஏரி கடலிலே அமர்ந்தோ நடையவோ வேணும். ஏரி கடலிலே அமர்ந்த நடையவோ வேணும். கொல்லாத பேருக்கு புத்தி சொன்னால் பொறுமோ இருந்தால் எல்லோரும் ஓடி சிரிப்பார். அப்படி நல்லது எங்களால் ஏழு மட்டும் இனி பார்ப்போம். ஐயா பார்ப்போம். நடுக்கடல் ஏறி அமர்ந்த நடைக்குதான் பார்ப்போம். நல்லது ஐயா ஏழு மட்டுமே பார்ப்போம். நடுக்கடல் ஏறி
படம் உண்டு என நடந்தாரே நடந்தார் தெய்வாரணி வீரோ நாமல் இனிமேல் செய்வதென்ன மனம்தான் கலங்கி தண்டழிந்து மனது தேறி உறப்பாக தினம்தான் முழங்கும் திரைகடலில் சேர தெய்வார் மிக திரண்டு கடந்தான் கடந்து வழி நடந்து வந்தார் திருப்பார் கடலதிலே இப்படியாகவே சரி பகவான் சொல்லுகின்றார் என்ன செய்கிறார் தேவாதி தேவர்களை சுவாமி இந்த பாரிகளப்பா சொல்லுங்க சுவாமி நீங்கள் உடனடியாகவே கடலில் பிறக்கின்ற பொன்னறிய மாலையை சரி எனக்கு பரிசாக கொண்டு தர வேண்டும் சுவாமி மாலைன்னு சொன்னா அதாவது செடிகள்ல பறித்து மாலையாக கோர்த்து கொடுப்பாங்க கடைகள்ல விற்கும் தங்க ஆபரண தங்க மாலை சரி நீங்க சொல்லக்கூடிய மாலை வித்தியாசமான மாலை பொன்னறிய மாலையப்பா கடல்ல பிறக்கக்கூடிய மாலை ஆமா கடலிலே சென்று அமிர்தம் கடைய வேண்டும் அதிலே பிறக்கும் பொன்னறிய மாலை சுவாமி அந்த மாலையை எனக்கு பரிசாக கொண்டு வர வேண்டும் உங்களால் முடியுமா சுவாமி எங்களால் முடியும் அதாவது நீங்க என்ன சொல்லுகின்றீர்களோ அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை சரி நீங்க நிக்க சொன்னா நிப்போம் உட்கார சொன்னா உட்காருவோம் படுக்க சொன்னா படுப்போம் ஆமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யக்கூடியதானே எங்கள் தேவருடைய வேலை அப்படின்னு சொன்னால் மாலையை கொண்டு வாருங்கள் நாங்கள் சென்று கிடைத்து வருகின்றோம் என்று சொல்லி பகவான் துணை உண்டு என்று சொல்லி நேராகவே நடந்து வருகின்றார்கள் திருப்பார் கடலில் வந்து என்ன செய்கின்றார்கள் கடலில் வந்தாரே தெய்வாரணி வீரோ வந்தாரே தெய்வாரணி வீரோ ஆட்சி செய்ய சிவன் கருதுள்ளியே ஆட்சி செய்ய சிவன் கருதுள்ளியே ஒரு கோடி தேவார்கள் ஒன்றாகி ஒரு கோடி தெய்வார்கள் தீரே பார்க்கடல் மீதிலே தீரே பார்க்கடல் மீதிலே முன்னாள் வெண்ணை திருடிய முன்னாள் வெண்ணை திருடிய அவள் நன்றம் என சொல்லி அன்னியே ஐந்தெழுத்தை சிவன் பேரிலே ஐந்தெழுத்தை சிவன் பேரிலே மாமலையை வந்தாக ஆக்கினார் வெண்ணிய திரு மாலை நிறைத்துடல் திரு மாலை நிறைத்துடன் வாயுவை தாமதமாக்கினார் கணபதி தன்னை வணங்கியே கணபதி தன்னை வணங்கி ஆள் கொண்டு குரவை முழக்கினார் மடமடன குரவை முழக்கியே மட்டன குரவை முழங்கி தேவா சரணம் என சொன்னார் சிவ சிவா என்று நெஞ்சில் நிறைத்துடன் சிவ சிவா என்று நெஞ்சில் நினைத்துடன் திருப்பகடல் ஏறி ஒடுக்கமாய் மல்லிகை எல்லாம் கிடுகிடந்தாரிட அலைகள் எல்லாம் கிடையிட நாடிட முடியோர்கள் மயங்கி தியங்கிட உறவை சத்தம் குமரி முழக்கிட உறவை சத்தம் குமரி முழங்கிட கூடிய தெய்வார்கள் அமிர்தம் கடைந்தனர் அவளே உதுகிடந்து கடல்கள் முழங்கிட கிடக்கு கடல்கள் முழங்கிட தீர்ப்போர் தவங்கள் குறைந்திட உறுதி கொண்டு அமிர்தம் கடைந்திட சுருதி கொண்டு அமிர்தம் அடைந்திட ஓதோ மச்சோ கடலில் விளக்குமா அல்லைகள் அல்லானது குழகலங்கிட அலைகள் எல்லாம் நதி துளை இறங்கிட ஆகே தெய்வார் அமிர்தம் அடைந்தனர் கையகர்ந்து சடைத்து தெய்வார்கள் தான் கைகள் சாத சடைத்து தெய்வார்கள் அழகிய கடல் மீதில் இருக்கவே பொய் சொல்லாத சிவனுக்கு நாமல் தான்
சிவனுக்கு நாமெல்லாம் சொல்லி பிழை போமே என்றுதான் தெய்வார் வாடியவர் நிற்க தெய்வார் வாடியவர் நிற்க அறிந்து ஈஸ்வரன் ஆகம் குறைந்தன அறிந்து ஈஸ்வரன் ஆகம் குறைந்தன இப்படியாகவே சரி தெய்வாதி தேவர்கள் யாவரும் பகவானுடைய சொல்லை கேட்டு திருப்பார் கடலில் வந்து பகவானே துணை என்று சொல்லி 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 அப்படியே அந்த திருப்பார் கடலிலே வந்து கடலை அப்படி அலை கடலை தாளியாகவும் பத்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலைமத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாபை கைராகவும் கூட்டி அப்படி இழுத்து முடித்து கடையக்கூடிய சமயத்திலே எல்லாம் மிதந்து வருகின்ற நாட்கள ஒன்று இரண்டு கிடையாது ஐயா கணக்காக கடைகின்றார்கள் நாட்களோ வாரங்களாகிறது வார கணக்காக கிடைத்து வருகின்றார்கள் வாரங்கள் நாட்கள் சென்று மாதங்கள் ஆகிறது சரி மாதங்கள் 12 சென்று வருடங்கள் ஆகிறது ஆமா அப்படி எவ்வளவுதான் கிடைத்தன்னு சொன்னாலும் கடல்ல உள்ள இந்த மீன்கள் இந்த பச்சை பருவம் எல்லாம் செத்து விதக்குது அந்த சமயத்திலே அப்படி எந்த ஒரு மரணம் கிடைக்காமல் இருக்கின்றது பார்க்கின்றார்கள் பகவான் என்னையா செய்கிறார் அப்படி நேராகவே என்ன செய்கிறார் என்று பார்த்தால் என்ன மாறாய் நீக்கும் பிரம்மதேவாய் போலே பிரம்மதேவாய் போலே கையகத்தில் கருவுரு செய்யறா கையகத்தில் கருவுரு செய்யறா மாறாயும் பிரம்மதேவாயும் போலே பிரம்மதேவாயும் போலே கையகத்தில் கருவுரு செய்தவா கையகத்தில் கருவுரு செய்தவா ஓடாளி ஒத்திருப்பார் கடலிலே திருப்பார் கடலிலே புகழாக கருவெடுத்து போல புகழாக கருவெடுத்து போல அறிவிடைத்தால் முருகு திரளுமோ முருகு திரளுமோ காணலாம் பிரம்மதேவா என்றன காணலாம் பிரம்மதேவா என்றன பிடித்தல் ஒருவதிரழுமோ ஒருவதிரழுமோ காணலாம் பிரம்மதேவாயும் போதே காணலாம் பிரம்மதேவாயும் போதே தெய்வாரை மண்ணையை உடைக்கிறேன் மண்ணையை உடைக்கிறேன் என்னை எல்லாரும் ஏழுமோ உங்களா என்னை எல்லாரும் ஏழுமோ உங்களா அந்த சமயத்திலே சரி சரி அறிந்த ஈசன் நேராகவே பிரம்மதேவனை வரவழைத்து சொல்லுகின்றார் ஏன்னா அந்த தேவர்கள் விடக்கூடிய பாடலை பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு அப்பதான் பிரம்மதேவனை பார்த்து சொல்கின்றார் ஏக்கா இந்த உலகத்தில் ஒரு புல்லாக இருந்தாலும் சரி பூண்டாக இருந்தாலும் சரி சரி என்ன வந்து விறக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு உருவடிக்கக்கூடிய வேலை பிரம்மதேவனுடைய வேலைதான் ஆகவே பிரம்மதேவனை மறந்து இந்த தேவர்கள் சந்தரி மாலை கிடைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா. அதை அறிந்து பகவான் பிரம்மதேவனிடத்திலே சொல்லக்கூடிய சமயத்திலே அறிந்தார் பிரம்மதேவன் நேராகவே வருகின்றார் சரி தேவாதி தேவர்களே சுவாமி என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சுவாமி பொன்னரிய மாலை கிடைஞ்சிட்டு இருக்கோம் நல்ல மாலை கிடைவீங்க ரொம்ப நேரம் கிடைச்சிட்டே இருக்கும் அதாவது கடல்ல உள்ள மீன்கள்லாம் செத்து போச்சியா கடலை கூழாக கிடைத்து விட்டது இன்னும் பொன்னரிய மாலை வந்து விரைக்கவில்லை சுவாமி அதாவது எங்களுக்கு எப்படியாவது பொன்னரிய மாலை விரைக்கும்படியாக நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் தேவாதி தேவர்களே இல்லையா பொன்னரிய மாலை பிறக்கவில்லை என்று கவலைப்படுகின்றீர்களே சரி சரி இப்பொழுதாது எந்த ஒரு பொருளை படைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த இடத்தில் நான் வர வேண்டும் அண்ணாச்சி நினைத்து பார்த்தீர்களா அண்ணாச்சி நிப்பாட்டுமா நீ தாங்கள் நினைக்க நாங்கள் மறந்து விட்டோம் சுவாமி உங்க ஞாபகமே வராம போச்சு நீ நல்லா வரப்பா அதாவது இதுதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லி வச்சாரு இதனால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல் என்று இப்போது எந்த வேலையை யார் செய்யணுமோ அந்த வேலையை அவங்க தான் செய்யணும்
இது போலவே இந்த உலகத்துல ஒரு ஈயா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய யானை குட்டியா இருந்தாலும் சரி, என்ன வந்து பிறக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பிரம்மதேவனுடைய உத்தரவு இன்றி எந்த ஒரு உருவம் வந்து பிறக்காது. ஆகவே பிரம்மதேவனை மறந்த காரணத்தினாலே பிறக்கவில்லை என்று சொல்லி தேவாதி தேவர்கள் சென்று பிரம்மதேவனை நோக்கி முடியுங்கிறார்கள். சுவாமி எங்களை மன்னிச்சிருக்க சுவாமி, உங்களை மறந்து விட்டு நாங்க மன்னிச்சுட்டேன். பொன்னரிய மாலை பிறக்க வேண்டிய எங்களுக்கு. அந்த சமயத்திலே சரி சரி நேராகவே பிரம்மதேவன் என்ன செய்கிறார் என்று பார்த்தான். என்ன செய்தார்? பாரடா எந்த திறமது தன்னையே, பாரடா எந்த திறமது தன்னையோ, தானே கருவு போன்றார். ஆகே உருவாக ஓடி வளர்த்துதான், உருவாக ஓடி வளர்த்துதான். ஆதிதானதே யானை விளக்குமா, யானையை கொண்டுதான், யானையை கொண்டுதான் தீவார்கள் கூடியே அரந்தனை கோசிவனாரிடத்திலே, அரந்தனை கோசிவனாரிடத்திலே யானையை கொண்டுதான் விட்டனர். மாலை ஏறி திரிவது கண்டீரோ, மாலை ஏறி திரிவது கண்டீரோ, ஆண்டிக்கு யாரையே ஆகுமோ தெய்வாரே. ஆடிய பிரம்மன் புண்ணியம் கொண்டுதான், ஆதி பிரம்ம புண்ணியம் கொண்டுதான் கரு வாழவே சாட்சினார். கரு வாழதில் புலி உருவாளியே, பாரதில் புலி உருவாளியே, கடல் மீது புலி வந்து தோணுமா, புலி ஆனது கண்டுதான், புலியானது கண்டுதான் போகி மங்கள் முன்கொண்டு விட்டனர். விட்டதொரு புலி ஆனது தன்னையோ, ஒரு புலியானது தன்னையோ ஈரார்கிட்டு நின்றவர் கூடியே புலி தோலை உரித்து சிவன் முதல் புலி தோலை முறித்து சிவன் உடைந்து கொண்டார் சிவனாரோ அப்போதே. பார்த்து நின்ற தெய்வார்கள் கூடியே வாழ்ந்து நின்ற தெய்வார்கள் கூடியே பாடி பாரந்து அமர்ந்தோங்களை, பாடி பாரந்து அமர்ந்தோங்களை, பாரி பாரென்று அழுதோங்கடைந்தனே, பாரு பாரென்று அழுதோங்கடைந்தனே. அப்படியாகவே சரி. பிரம்மதேவன் அப்படியே ஒரு கரு உருவை பிடித்து போடுகின்றார். சரி. பிரம்மதேவன் கடை கண்ணாலை பார்க்கின்றார். ஆ, அப்படி கடை கண்ணாலை பார்க்கக்கூடிய சமயத்திலே சரி. அப்படி அந்த கடல்ல வந்து எண்ணெயா பிறக்கிறது. என்ன பிறக்கிறது? மத யானை வந்து பிறக்கின்றது. மத யானை வந்து பிறந்த உடனே யோசிக்கிறாங்க தேவர்கள். ஆனா என்ன? பகவான் நம்ம வந்து பொன்னரிய மாலை கடைய சொன்னாரு. ஆமா. என்ன இருந்தாலும் கடல்ல என்ன வந்து பிறந்தாலும் கரை கட்டுறதுக்கு தான் சொந்தம். சரி. இப்போது இந்த மத யானை வந்து பிறந்திருக்கிறது. ஆமா. இதை என்ன செய்வது? உடனடியாகவே பகவானிடத்திலே கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி பகவான் இடத்திலே கொண்டு விடக்கூடிய சமயத்திலே பகவான் கோபம் கொள்ளுகின்றார். ஆமா. எப்பா தேவர்களே, சுவாமி இது என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சுவாமி மத யானை, மத பிடிச்ச யானை. யானை மீது நான் ஏறி திருவதை பார்த்துள்ளீர்கள். சுவாமி நீங்க பொன்னரிய மாலையை கடை சொன்னீங்க. நாங்களும் சென்று கடலை கடைந்தோம், கூழாய் ஆனது. கடைசியில வந்து இந்த யானை தாயா பிறந்துச்சு. நாங்க என்ன செய்யறது? அந்த யானையை கொண்டு தொழிய உரைத்தார்கள். தனக்கு ஆசனமாக போட்டுக் கொள்கிறார். மறுபடியும் பிரம்மதேவன் ஆனவர் அப்படி ஒரு கரு உருவானது பிடித்து போடக்கூடிய சமயத்திலே சரி. பாயும் புலி வந்து பிறக்கின்றது. அண்ணாச்சி எனக்கு ஒரு சந்தேகம். கொட்டை எடுத்த புலியா இல்ல எடுக்காத புலியா? என்ன புலியா? புலி இல்ல. ஓ, கறி கரைக்கிறது கரைக்கிறது புலி. இது புலி. டைகர் கடிக்கும், கடிக்கும். அதெல்லாம் போய் பக்கத்துல நின்னு பாரு, கடிக்குமா அந்த கடிக்காது. புலியை கொண்டு பகவான் இடத்திலே கொண்டு விடுகின்றார்கள். அந்த சமயத்திலே பகவான் யோசிக்கிறார், என்ன செய்வது? மறுபடியும் இந்த தேவாதி தேவர்கள் புலியை கொண்டு வந்திருக்கான். பூலோகத்துல எல்லாரும் டிசைனா ஆடைய போட்டிருக்காங்க. ஓஹோ. நம்ம பாம்பு சட்டை, கரையான் சட்டை, வரிகுதிரை சட்டை, விதவிதமா சேலை சட்டை, எம்பராய்டி
நமக்கு ஒரு டிசைனான ஒரு உடை வேண்டும் என்று சொல்லி அவர் உடுத்திருப்பது காவி உடை அல்லவா? சரி அந்த புலியின் தோலை விரித்து தனக்கு ஆடையாக உடுத்துக் கொள்கிறார். சரி தப்பா. ஆமா, மறுபடியும் பார்த்தார்கள். இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார் என்று பார்த்தால் கொண்டை அமர்ந்தவங்க அடைந்திட உண்டதோ வாடு வந்து பிறக்குமா உண்டதோ வாடு வந்து பிறக்குமா ஆகட்டென்று மழுவை எடுத்தவர் மழுவை எடுத்தவர் அறதாரிடம் கொண்டு போய் வைத்த அறதாரிடம் கொண்டு போய் வைத்த ஒரு மழுவானதை வாங்கி மழுவானதை வாங்கி வலது கையில் ஏந்தி தரித்தாரா அவர் வலது கையில் ஏந்தி தரித்தாரா ஒரு மழுவானதை வாங்கி மழுவானதை வாங்கி வலது கையில் ஏந்தி தரித்தாரா வலது கையில் ஏந்தி தரித்தாரா பத்தி கொண்டு சரி சரி தீபாதி தேவர்கள் எல்லாம் மறுபடியும் கிடைக்கூடிய சமயத்திலே மழு வந்து பிறக்கிறது. மான் மழு வந்து பிறக்கின்றது. அந்த மான் மழுவை கொண்டு விவாண்ட கொண்டு விடுறாங்க. யோசிக்கிறார், என்ன செய்யறாரு? வலது கைதனிலே ஏந்தி கொள்ளுகின்றார். மானை ஒரு கையிலும் மழுவை ஒரு கையிலும் ஆயுதமாக வைத்துக் கொள்கிறார். தேவர்களே, அவங்களுக்கு சொன்ன வேலை என்ன வேலையா? பொன்னரிய மாலை கடையை சொன்னேன். அந்த பொன்னரிய மாலை கடையை விட்டுட்டு எல்லா வேலையும் செய்யறீங்க. அதாவது சிலவங்க இருப்பான், அதாவது இதுக்கு சரிபட்டு வரமாட்டான் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். யார்? இவன் தானே. அது போல அது நான் இந்திய பார்த்துட்டேன். பொன்னரிய மாலையை கடைச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னா யானையை கொண்டு வரீங்க, பூனையை கொண்டு வரீங்க, புலியை கொண்டு வரீங்க. நான் கேட்கக்கூடிய பொன்னரிய மாலையை கடத்தி கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அப்பதான் தெய்வார்கள்ல ஒருத்தருக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும்ல. அவன் யோசிக்கிறான், உனக்கு அறிவு அண்ணா, இவனுக்கு அறிவு ரொம்ப அதிகம். அதாவது எல்லாருக்கும் அறிவு மண்டைக்கு உள்ளாடி இருக்கும். சரி, இவனுக்கு அறிவு மூக்கு வழியாவும் காது வழியாவும் வடியும். ஐயோ, நிறைஞ்சு வடியும். அது தலைநிறையா அப்படியா? அதாவது இந்த பொன்னரிய மாலையை கடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் வந்து விற்க வேண்டும் என்று சொன்னாலும் அது பிரம்மதேவனுடைய அருள் இல்லாமல் விற்காது. மறுபடியும் பிரம்மதேவனை நினைக்கக்கூடிய சமயத்திலே மறுபடியும் கரிவருவாகவே விழித்து போடக்கூடிய சமயத்தில் திருவண்ணீர் வந்து விற்கின்றது. சரி சரி, திருவண்ணீரப்பா. அதாவது மந்திரமாவதும் நீரு, தந்திரமாவதும் நீரு, உலகத்திலே அருமருந்த நீர். அண்ணாச்சி, என்ன எல்லாரும் இந்த சமயத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே அறிவியல் புகுந்து இருக்கும். நம்ம எல்லாரும் நெற்றியில திருநீர் பூசுறோம் பாத்தீங்கன்னா, திருநீர். அந்த திருநீர் எதுக்காக பூசுறோம் தெரியுமா? அதாவது நம்ம இருந்து விட்டோம்னு சொன்னா ஒரு பிடி சாம்பல் தானே ஆகும். அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் கடைசியில் ஆகக்கூடியது இந்த திருநீர். ஆமா, எல்லாம் போகிறது சாம்பல் தான். ஆகவே அதிகம் ஆட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த திருநீரை நெற்றில பூசுறது. சரி, ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிதான் திருநீர் பூசுறோம். நீ எதுக்காக பூசுற? நீ கண்ணாடியை பார்த்து மேல வச்சு கீழே வச்சு கோடு வச்சு அப்படி எல்லாம் பூசுறது திருநீர் கிடையாது. அப்படி எடுத்து அப்படி வாரி அணிய வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி திருநீர். அப்ப நீங்களும் கொஞ்சம் வாரி அணியலாமே. அதாவது நான் அதெல்லாம் கடந்துட்டையா. அப்படியாகவே திருவண்ணீரை கொண்டு பகவான் வேற எங்கும் பூசிக்கொள்கிறார். மீண்டும் தெய்வார்கள் கடலிலே வந்து யோசிக்கின்றார்கள். அந்த சமயத்திலே கண்ட பகவான் என்ன சொல்லுகிறார் என்பார். என்ன சொல்லுகிறார்? கடலதில் ஏறி நீங்கள் கனதுயர் படவும் வேண்டாம், அலைகடலை சேரதாக்கி அமிர்தமே கடைந்தீர் நீங்கள் உழைவதே அல்லால் வேறு உற்றதோர் வரிசை காணோம். சரி, மலைவாதி தெய்வார் கேட்டு மறுத்தவர் கடலில் வந்தாரே.
ஐயன் பிரம்மனிடத்தில் வந்தார் அந்த தெய்வாதனை பார்த்து வாழ்விடப்பன் எது சொல்வார் இரடவா தெய்வாரே இரடவா தெய்வாரே நிறத்தில் வந்ததென்ன இரடவா தெய்வாரே இரடவா தெய்வாரே என்னிடத்தில் வந்ததென்ன கடலில் தாங்கேறி அமிர்தமது தான் கிடைத்தோ திருமலனோ கண்டதில்லை இளையவர்க்கு ஏற்றதில்லை எங்களுக்காய் நீரும் வந்தே இன்னும் ஒரு கருபிடித்து கருங்கடலில் மீறி விட்டார் அழியலாமே பிரம்மதேவா இது வேலை ஒரு நாளோ தீராதே ஆறுமின்றி தான் கூட்டி நாரே கடலதிலே ஏறுமடா கடலதிலே ஏறுமடா கடலதிலே எல்லோரும் ஒரு போலே பெருமட கடலிலே இருமட கடலிலே எல்லோரும் ஒருபோலே மாரியமர்தோ கடையே மணிகெடுத்து மாறிக்கிட்டார் எந்த தெய்வார்கள் கூட்டமிருந்தோ கடைவதற்கு செவ்வரளி பூவெடுத்து எரிசித்து கடலில் விட்டார் மடமடந்து தெய்வார்கள் கருத்தமிருந்தோ கடைந்திடவே மகாதேவர் திருவருளா மகாதேவர் திருவருளா மாலை வந்து பிறந்திடுமா இப்படியாகவே தேவாதி தேவர்கள் எல்லாம் கை சடைத்து கால் சடைத்து நிற்கக்கூடிய வேளையிலே மீண்டும் அந்த பிரபதனை நோக்கி உரையம் போடக்கூடிய சமயத்திலே ஏனடவா தேவாதி தேவர்களே அதானே மறுபடியும் மறுபடியும் என்னையே வந்து அழைக்கின்றீர்களே ஏன்னா என்ன நீங்க நினைச்ச பொருள் என்ன கிடைக்கலையா அதாவது கிடைக்கல சுவாமி சுவாமி. ஆண்டவன் வந்து நல்லவங்களை சோதிப்பான் கைவிட மாட்டான் ஆமா அதாவது யாரு கடவுளை ரொம்ப கும்பிடுறானோ அவனுக்கு தான் சோதனை அதிகமா இருக்கும் சரி கடவுளை கும்பிடவே மாட்டான் ஆ. அவன் யோகோன்னு பணக்காரனா இருப்பான் ஓஹோ கடவுளை அதிகமா கும்பிடுறவன் கஞ்சிக்கு வழி இல்லாம இருப்பான் ஆமா அதாவது கடவுளை வணங்குவனதான் ஆண்டவன் அதிகமா சோதிப்பாரு அந்த சோதனையிலும் இவன் ஒருவன் ஆண்டவனை கைவிடாமல் விடுத்திக் கொண்டிருக்கின்றானோ சரி அவனுக்கு தான் கொடுப்பாரு சாதனையை சரி. அப்பா, தேவர்களே ஆ, உங்களுக்கு பொன்னறியும் ஆலைதானே வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஒரு செவ்வரளி பூவை எடுத்து அதை சிசித்து கடலுக்குள்ளே கொண்டு போடுகின்றார் சரி மகாதேவருடைய திருவருளாலே பொன்னரிய மாலை வந்து பிறக்கின்றது சரி சரி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது கோடி கோடி ஜோதி பிரகாசம் போல் காட்சி அளிக்கிறது பார்த்தார்கள் இந்த தேவாதி தேவர்களே எப்ப மாலை வந்து பிறந்து விட்டது அண்ணா எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது அண்ணா இந்த மாலை இருக்கக்கூடிய அழகை பார்க்கும் போது ஆ, இந்த மாலை இப்படி வச்சோன்னு சொன்னா கொண்டு போனோமே என்று சொன்னால் வழியிலே எவனாவது சிறுத்து மறித்து பறித்து விட்டு ஓடி விடுவான் இல்ல அண்ணே பல பேர் கண்டுபட்ட பாம்பு சாகன்னு சொல்லுவாங்க மாலை வைத்து பூட்ட வேண்டும் அதானே வண்ண செப்பு வேண்டும் பொதுவாக கிடைக்கும் அடைச்சு வச்சிருக்க பொருளுக்கு தான் வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும் ஆமாய்யா அதாவது திறந்திருக்க பொருளுக்கு மதிப்பு அதிகமா இருக்காதுயா பொதுவாகவே அடைத்து வைத்தால் தான் அதற்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் சரி. ஆகவே இந்த பொன்னரிய மாலை வைப்பதற்கு ஒரு வண்ண செப்ப வேண்டும் என்று சொல்லி சரி பிரம்மதேவனை நோக்கி கேட்கக்கூடிய சமயத்திலே மறுபடியும் ஒரு பிடித்து போடக்கூடிய சமயத்தில் சமயத்தில் வண்ண செப்பு வந்து பிறக்கிறது பாக்குறேன் இந்த தேவர்கள் அண்ணா என்ன இந்த பொன்னரிய மாலை தான் அழகா இருக்குன்னு நினைச்சோம் ஆமா ஆனால் அந்த பொன்னரிய மாலையை விட இந்த வண்ண செப்பு அதை விட அழகாக இருக்கிறது பாரி இந்த செப்பை மட்டும் போட்டு போட்டு வச்சுக்கீங்க செப்புக்குள்ளே வைத்து மாலையை பூட்டுவோம் பூட்டு டேய் மாலையை பூட்டி கொண்டு போன்னு வச்சுக்கீங்க ஆ, போகக்கூடிய வழியில இந்த செப்பை விட மாட்டான் கள்ளபய தங்க விக்கிற விலைக்கு கள்ளர்கள் இல்லாத வழியாக நாம செல்லலாம் டேய், இந்த செப்பை மறைத்து வைத்து கொண்டு போவதற்கு ஒரு பட்டு ஒன்று வேண்டும் ஆ,
என்ன யோசிக்கிற? ஆமா அண்ணே, என்ன? செப்புனா என்னண்ணே? செப்புனா டேய் செப்புன்னு சொன்னா உன் செப்பு இல்ல முட்டா பையல. செப்புன்னு சொன்னா வண்ண செப்பு அந்த காலத்துல வந்து பெட்டகம்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது வெங்கலத்தால வச்சிருப்பாங்க, செம்பால வச்சிருப்பாங்க. உனக்கு பார்க்கணும்னா நீ எங்க வீட்டுக்கு வா. நம்ம அண்ணாச்சி வீட்டுல எல்லா எங்க பழைய வீட்டுல பொருளும் இருக்கு. இருக்கு. ஆமா, ஏன்னா அண்ணாச்சி வந்து அந்த காலத்துல உள்ள ஆளுதான். நாங்க பழைய பொருள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறோம். பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க இன்னும். அதனால நானும் அப்படியே வீட்டுல இருக்கிறேன். ஆமா, அப்படியே அதாவது இந்த வண்ண செப்பு ஒன்றை மூடி வைக்க வேண்டும் என்று சொல்லி சரி, கேட்கக்கூடிய சமயத்திலே அழகான ஒரு பட்டு வந்து விரைக்கிறது. சரி. பட்டு வரிவட்ட வைத்து அப்படியே வண்ண செப்ப மூடுறாங்க. சரி சரி, அப்படி என்ன செய்கிறார் என்று பார்த்தால் என்ன செய்கிறார்கள்? மாலையும் தலைமையில் வைத்து மகிழ்ந்தவர் நடக்கும் போதே ஆலயமாக தீவார் அரணுக்கு சேரதக்க காலை நல் பொழுது தண்ணில் கருங்கடலில் பிறந்த மாலை தலை சுமனாக தெய்வார் தானவர் கொண்டு வந்தாரே. கடந்தாரை தெய்வார்கள் சரி சரி, தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறார்கள்? தலைமையில் வைத்துக் கொண்டு ஆலய மாடகமாகவே அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். முதல்ல மாலையை தலையில வைக்கணும்னு சொன்னா நம்ம கூட்டத்துல யாரோட மாலையை தலையில வைத்து எடுப்பது? யாரு? நீதான் சொல்லணும். இல்ல, யாராவது ஆசைப்பட்டு கேளுங்கப்ப மாலை கொடுக்கிறோம். அதாவது எனக்கு ஒரு யோசனை பாரு, அதாவது இந்த கூட்டத்திலே கொஞ்சம் கட்டையா இருக்குது இவன் தான் இருக்கா. ஆமா, அவன் தான். இந்த பொடிய நிலையில மாலை ஏத்தி விட்டுன்னு வச்சுக்கேன், வெளியில யாருக்கும் தெரியாது, நாம சுத்தி போனா போதும். அவனை மத்தியில விட்டு அவனை சுத்தி நம்ம போவோம்டா. அவன் ஆளும் கட்ட, ஆமா, தலைக்கு மேல கட்டதான்.
தீங்கடதானோ ஆகையினால தலைக்கு மேல என்ன இருந்தாலும் தெரியாது. ஆமா. பாரு இருக்கிற சைஸ பாரு, மாலையை பாதுகாப்பா கொண்டு போலாம். இது பஞ்சத்துல அடிபட்ட பீஸ் மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் நடக்குமா ஐயா மாலையை வைத்துக் கொண்டு? அதெல்லாம் நடப்பாண்டா. அப்படியா? ஆமா நீ சொல்லிட்டல்ல ஆமா. மாலை ஏத்து தலையில அப்படின்னு சொல்லி மாலையை வைத்துக் கொண்டு வழி நடந்து வரக்கூடிய சமயத்தில் இந்த தேவாதி தேவர்களுடைய புத்தி என்ன தெரியுமா? என்ன பத்தி ஒரு நாள் போற பாதை சரி மறுநாள் தெரியாது இந்த தெய்வாருக்கு. அதாவது அரண புத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம உடுக்கைக்காரர் மாதிரி. அரண தெரியுமா? அரண ஆ, அதாவது அரண வந்து ஒரு நாள் போற வழி மருத்துவ நாள் தெரியாது. ஆமா. மாறி மாறி வழி தேடி போகுமா? ஆமா. அது போலவே இந்த தெய்வார்களுக்கு வந்த பாதையை மறந்து விட்டார்கள். சரி. ஏன்னா நம்ம தினந்தோறும் கைலாச மலைக்கு போறோம் வாரோம். ஆமா. ஆனா என்னைக்காவது ஒரே பாதையில போயிருக்கோமா வந்திருக்கோமா? அதுலயே நம்ம உடுக்கைக்காரர் இருக்காரு பாருங்க. ஆமா. இந்த ஊருக்கு வர்றதுக்கு 4 நேரம் போன் பண்ணி கேட்டிருக்காரு வழி. ஓ அவனுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஆமா. அதாவது அதுதான் வழி தெரியாம போச்சு. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, மாலை கண்ணு. அதாவது அண்ணாச்சிக்கு வந்து மதுரைக்கு வழி வாயில்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஊருக்கு போகணும்னு சொன்னாலும் வாயிலுக்குள்ள போய்க்கணும். வழி தெரியணும் அவசியம் கிடையாது. அது போலவே இந்த தேவர்கள் சொல்றாங்கன்னா நமக்கு வழிதானே மாறி விட்டது. ஒரு போக்கா போவோம், வார வழியில யாராவது பார்த்தோம்னு சொன்னா அவங்கிட்ட கேட்டு எடுத்து கைலாச வரைக்கும் சென்று விடலாம். இன்னை தடமான பாதை விட்டு வழி தப்பி வழி நடந்து வருகின்றார்கள். சரி, சரி. மஞ்சளின்றி வாழுமலை அமையா மலை வேங்கி நாகம் வாழுமலை சுக்கு விளையும் மலை. ஆமா, இஞ்சி படரும் மலை. இப்படி மலை வழியாகவே வழி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி சரி. வரக்கூடிய சமயத்திலே தலைகீழும் கால் மேலுமாகவே நிறைய முனிவர்கள் தவம் செய்து வருகின்றார்கள். இதை பார்த்த உடனே தேவர்கள சொல்றாங்க, அண்ணா பாத்தியாடா வித்தியாசமா இருக்கா? முனிவர்கள் எல்லாம் தலையெல்லாம் கீழே இருக்குதுப்பா, கால் மேல இருக்குது. டேய் என்ன வளர்த்தியா தொங்குதுடா. நான் என்னது அவன் கூந்தல் பாத்தியாடா? சடை சடை முடி ஆ, எப்படி கிடந்து கிடக்கு. ஆமாப்பா. அண்ணா இவங்களை பார்க்கும்போது பாவமா இருக்குடா. ரொம்ப எதுக்காக வருஷமா இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சரி நான் சொல்றேன் கேட்டா, இவரிடத்துல சென்று கைலாச மலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி பாதையை கேட்டு விட்டு சொல்லுவோம். சரி, பாதை கேட்கக்கூடிய சமயத்திலே விவரங்களை எல்லாம் அறிந்தார்கள். அந்த முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள்? வழி சொல்லி ஒடுங்கினார்கள். பாருங்க இப்படி எப்படி ஐயா தேவாதி தேவர்களை சுவாமி இந்த மலைக்கு அப்பா இவர மலையினது வந்து ஐயா எந்த மலைக்கு அப்பா இதர மலை அது வந்து அந்த மலை நடந்து வெகு தூரம் சென்றார்கள். இருட்டு மலை தாண்டோனோ ஏற்றவர வாசத்தோடுமையா அங்கே இருட்டு மலை ஏற்ற வாசம் தோன்றும் ஐயா. மலை தோனோ நடுவு மலை வந்து இடையில் தோனோ அவை அந்த மலைக்கு அப்பா ஆன பெருமதம் காட்டோனோ ஐயா அந்த மலைக்கு அம்மா ஆயுத பர்வத தன்னோனோ இந்த மலை வழியே
சென்றதுண்டா எங்கள் வரலாறு ஈசனிடம் சொல்லும் என்றாரே சொல்லுவீர் தெய்வாசி நீங்கள் துரிதமாய் நீங்கள் வல்லமை ஆகி நீங்கள் வந்திடும் வளமை எல்லாம் கண்ணுமே முருக கண்ணீர் கருமமும் தெரியவில்லை நல்லது எந்த தெய்வா நடந்தனம் மாலை கொண்டு தேவாதி தேவர்களே இந்த மலைக்கப்பால் நடந்து சென்றீர்களே ஆனால் இதர மலை தோன்றும் இதர மலை ஆமா அதுக்கு அப்பால சின்ன சொன்னால் கொஞ்ச தூரம் வழி நடந்து சென்றீர்களே ஆனால் இரண்டு மலை தோன்றும் அதற்கு அப்பாலை ஏற்ற வனவாசம் தோன்றும் அதற்கு அப்பாலை 4 மலை தோன்றும் 4 மலை ஒரு மலையா சேர்ந்திருக்கும் 4 மலை 4 அதுக்கு அடுத்தாலே கொங்கு மலை இருக்கும் நடுகு மலை தோன்றும் சரி சரி அதற்கு அப்பால் நடுகு மலைன்னு சொன்னா அண்ணன் சொன்னானே என்ன என்ன நிறைய சாமி சொல்லிட்டே இருக்காருப்பா வரிசை எழுதி வேணா நம்ம மறந்துடுவோம் நோட்ஸ் எடுக்க வந்திருக்கா ஆமா அந்த பாதையும் மறந்து நம்ம எங்கேயாவது போயிருவோம் வேற வந்தாம ஆய பழக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த 4 மலைக்கு அப்பாலே கொங்கு மலை இருக்கும் நடுகு மலை இருக்கும் நடுகு மலைக்கு அப்பாலே ஆன பர்வதம் தோன்றும் ஆமா அந்த மலை வழியாகவே சென்றவியன் ஆனால் ஈசன் வழி கைலாச மலைக்கு சென்று விடனா சரி வழி ஆ சொல்லி தந்துட்டோம் சரி சுவாமி ஆ ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்க வழி சொல்லி தந்தீங்க பாத்தீங்களா நீங்க வழி சொன்னதுக்கு உங்களுக்கு ஏதாவது நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படியே அந்த பாருங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா நாங்க எதுவும் நீங்க செய்ய வேண்டாம்ப்பா ஒண்ணு வேண்டாமா ஈசன் வள்ளி கைலாசமலையிலே பகவானிடத்திலே சென்று சரி சரி. எங்களுடைய தவநிலையை எடுத்து சொல்லுங்கள் அப்படியே செய்கிறோம் அது சாமி. உனக்கு அதாவது கண்டிப்பா நீங்க சொன்ன வழிக்காக உங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆண்டவன்ட்ட போய் கண்டிப்பாக சொல்லி உங்களுக்கு எல்லாம் முக்தி கிடைக்கும்படியாக சொல்லுகின்றோம் அதை மட்டும் நீங்க செய்தால் போதும் ஐயா. கண்டிப்பாக சுவாமி வீட்டு வாங்கப்பா சரி சரி வழி தப்பி போயிடாதுங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இனி மறக்க மாட்டோம் அந்த சமயத்திலே சமயத்திலே இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் மாமுனிவரிடம் விட்டு சரி, சரி. வருகின்றார் என்று பார்த்தால் எங்கே வருகிறார்கள் மாலை கொண்டு தேவார்கள் மாமுனிவரிடம் விட்டு இடமும் விட்டு அறிவலை நோக்கி நடந்தாரே ஆட்டுடைய தெய்வார்கள் எல்லாம் மலை கொண்டு தெய்வார்கள் மாமுனிவர் இடமும் விட்டு மாமுனிவரிடம் விட்டு அருள்மலையை நோக்கி நடந்தாரே அப்புடைய தெய்வார்கள் எல்லாம் வந்து கொண்டு ஓடி சிறந்தவளை மலை மீது சிறந்தவளை மீது வந்தார் சிவனே துணை என்று எழுந்தே மரங்கள் பல நெருங்கி வாழ்மறையை விட்டு ஜீவள் மலையை விட்டு அப்பறவி தேவனதாரே கத்தளித்து திசைகள் தெரியாமல் பறவை திகழ்ந்தாரே கத்தளித்து திசைகள் கேட்டதோடு குறவை ஒலி சத்தம் கேட்டு பறவைகள் சத்தம் கேட்டு குறவை அது என்று மனமகிழ்ச்சி கொண்டு நடந்தாரே அசத்து நாளும் தெய்வார்கள் மலை மேலே
அறுபது பேர் கவனமோடி அனகோட்டானதி தேவங்கா தொழிக அவர்களோ அங்கே வசத்து தீபார்கள் வெகுடனே தான் வரவே உடனே தான் வரவே தான் இருந்த கவனமோடி கண்டா தான் இருந்த கவனமோடி கண்டா அறுபது கவனமோடி கண்டா அறுபது கவனமோடி கண்டா 60 பேர் ஒருமிக்கு விரைவாகவே எழுந்து இறைவாகவே எழுந்து அதட்டினார் அவர்கள் வலுவாக அதட்டினார் அவர்கள் வலுவாக 60 பேர் கவனமோடி விரைவாகவே எழுந்து விரைவாகவே எழுந்து அதட்டினர் அவர்கள் வருவாங்க அதட்டினர் அவர்கள் வருவாங்க ஏதடபாதி வாரு இந்த மலையானதிலே இந்த மலையானதிலே எங்களிடம் வந்த வகையது இந்தவர்கள் கேட்கின்றார் அன்று அசத்து தனக்கு அசையா அழகதிலே இருக்கும் சுமதது ஏதடா சமதடை ஏதடா தங்கமான சொப்பதுவோ ஏதடா சடையாமல் சொல்லுவீர்கள் என்றாரா தங்கமான சுவடருவோ ஏதடா சடையாமல் சொல்லிடுங்கோ ஏதடா இந்த சமயத்திலே சமயத்திலே தேவாதி தேவர்கள் எல்லாம் அப்படியே மாலையின் தலையிலே சுமந்த வண்ணமாகவே கைலாசவனைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த முனிவர்கள் சொல்லிக் கொடுத்த வழியாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்துட்டு இருந்த பாத்தீங்களா வர வழி தப்பி போச்சுயா மீண்டும் வழியை மறந்து விட்டார்கள் ஐயையோ வழி மறந்து போச்சு நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன் எழுதி வச்சியானே நீ எழுதி வைக்க என்ன எழுதுகோல் கொண்டு நான் வந்தோம் இதை நம்ம வந்திருப்பது பொன்னரிய மாலையை கடைச்சு கொண்டு போறோம் சரி நீங்க பெண்ணுக்கு இங்க போவது நம்ம பேப்பருக்கு இங்க போறது அதாவது வந்த வழியை மறந்தாச்சு சரி. இனி கவலை வேண்டாம் அதாவது முன்பொரு காலத்தில் நமக்கு எப்படி தேவார்கள் உதவி செய்தார்களோ ஆமா அது போலவே அடுத்து யாராவது வழியில வருவாங்க வாரவங்கிட்ட கேட்டு கைலாசம் வரைக்கும் செஞ்சு விடலாம் சரி அப்படின்னு சொல்லி மலையான மலை கடந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே சரி எங்கு வருகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால் 60 பேர் கவரமோடிகள் வாழுகின்ற மலைக்கு வருகின்றார்கள் கவன முடியல கவரமோடின்னு சொன்னா கள்ளப்பயங்க நல்ல பையங்க ஆமா அதை அந்த மலைக்கு வாரான் அந்த மலைக்கு வந்த தேவர்கள் சும்மா வந்தாங்களா வராங்க. இந்த தேவர்கள் எப்பவுமே சும்மா வர மாட்டாங்க எப்படி வருவாங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வல்லமை ஆமா அதாவது சம்போ சிவ சங்கரன்னு சொல்லி சரி அந்த ஆண்டவன் பேர்ல பாமாலையை பாடிட்டு தான் வருவாங்க ஆமா அப்படி சிவாய நம என்று சொல்லி அந்த ஆண்டவன் பேரிலே பாமாலையை பாடிக்கொண்டு அந்த சமயத்திலே வரக்கூடிய வேளையிலே பார்த்தார்கள் இந்த 60 பேர் கவனமோடியர்கள் அடே தேவர்களே இல்லங்கடா ஏய் எங்கடா போறீங்க ஐயா நாங்க கைலாசம் வரைக்கும் போறோம் நீங்க தேவாதி தேவர்கள் தானே எங்களை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது கைலாச மலைக்கு போகக்கூடிய நீங்கள் சரி எங்கள் இடத்திலே வந்த செய்தி என்னடா ஐயா நாங்க உங்ககிட்ட எல்லாம் வரல ஒண்ணும் எங்களுடைய இடம் இது ரொம்ப கரிச்சிக்காதீங்க ஆமா வழி தெரியாம தப்பி வந்தோம் சொல்லுப்ல கைலாச மலைக்கு பகவானை பார்க்க போட்டு வந்தோம் ஆமா போகக்கூடிய வழியிலே வழி தெரியாமல் உங்களுடைய மலைக்கு வந்து விட்டோம் வழியை மறந்துட்டோம் நாங்க ஆமா உங்களை பாக்குறதுக்கு உங்க பல்லு மூக்கு பயங்கரமா இருக்கு எங்களை விட்டு விடுங்கள் நாங்க கைலாச மலைக்கு எங்க அப்பாவுக்கு மாலை கட்டி கொண்டு போறோம் என் கண்ணை பாத்துக்கிறீயா ஐயா உங்களை பார்க்க முடியல ஐயா எங்களை ஆள விடுங்க சாமி என்னால ஒரு நாள் முடிஞ்சா ஐயா. என் கண்ணை பாரு எங்களால அதுக்கு நாங்க சரிப்பட்டு வர மாட்டோம் நாங்க கைலாச மலைக்கு மாலை கட்டி கொண்டு போறோம் இந்த பாரு என்னய்யா இந்த மாலை இறக்கி விட
ஐயா மாலை பகவானுக்கு கொண்டு போகக்கூடிய மாலை இறக்கி தந்திருங்க ஒழுங்கு மரியாதையா. பகவானுக்கு கொண்டு போகக்கூடிய மாலையை நீங்க பறிச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். சரி, உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும், என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஐயா மாலை பறிச்சு இல்லாம விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே அந்த கூட்டத்திலையும் ஆமா என்ன மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, கேட்டு பாருங்க தெரியும். சரி, எங்க ஊர்ல வந்து இந்த பாருங்கள் ஐயா, அதாவது அண்ணா உங்களுக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்ல, செட்டுக்குள்ளதான் இருக்காங்க, கூட்டத்துலதான் இருக்கிறான். ஆமா நமக்குள்ள இருக்காங்க. என்ன பாத்தியா, அவன் என்னெல்லாம் பண்ணுறானே, இவன் என்னத்தை தான் தங்குவதனால அவன் தான் ஊதணும். எப்பா சரி, இந்த பாருங்கள் ஐயா, ஐயா நாம விட்டு வழி விட்டு கொடுப்போம் இந்த தேவாதி தேவர்களுக்கு. சரி சரி, அவர்கள் போகட்டும். என்ன சொன்னா இப்படிதான் முன்பொரு காலத்திலே தேவாதி தேவர்கள் மாலை கட்டி வரக்கூடிய சமயத்துல வழியிலே முப்பராதி வரிச்சான். என்ன ஆனா அவன் அவனுடைய நிலைமையை பார்த்தீர்களா? ஒண்ணு இல்லாம தீக்கிரையா போயிட்டான். பரமசிவனுக்கு மாலை கட்டு சொல்லுகிறார்களே, வழிபட்டு கொடுத்துருவோம். அதனை சங்கருக்கு கொண்டு போகக்கூடிய மாலையை பறித்தம் என்று சொன்னால் சாபங்கள் வந்து விடும். இந்த மாதிரி நாமளும் இங்க விட்டுட்டாலும் நம்ம தலைவன் அங்க இருப்பான். அம்மா இருப்பான், நம்மளுக்கெல்லாம் அன்னை ஒருத்தர் இருக்கான். அதாவது இந்த தெய்வ இடத்துல சொல்லி விடுவோம். இன்று வழிநடந்து வரக்கூடிய சமயத்திலே அப்படியே ஆடலமாக வரக்கூடிய சமயத்திலே அப்படியே இறைச்சலாகவே ஒருவன் ஓடோடி வருகின்றான் என்ற சட்டம் உண்டான். அப்படி ஓடோடி வந்தான் தேவாதி தேவர்களை வழிமறித்து சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தால், போகிற நீங்கள் சுமனது ஆனது தன்மை சுமந்தது ஆனது செப்புகளேது செப்பு போட்டோ திறவுகளேது சினத்து வண்ணம் உறைந்து மனது அடிகடு ஆயுத தன்னை கடுத்து சண்டைகளிட்டான் சண்டை உண்டன் சண்டைகளிட்டான் சண்டை உண்டன் சண்டைகளிட்டான் சண்டை ஐயா யாருடா நீங்க? சுவாமி நாங்கெல்லாம் தெய்வாதிபதிகள். இந்த வழியாக எதுக்குடா வந்தீங்க? ஐயா நாங்க கைலாசம் வரைக்கும் போகிறோம். கைலாசம் வரைக்கும் போகக்கூடிய நீங்கள் என் கோட்டை வழியாக வரலாமா? ஐயா வழி மாறி உங்களுடைய கோட்டை வழியா வந்துட்டோம். தலையில சுமடு என்னடா? தலைக்கு மேல முடி இருக்கு. தங்க செப்பு வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள என்னடா இருக்குது? செப்புக்குள்ள மாலை இல்ல. அப்படின்னு சொன்னா மாறி இருக்கிறதா? ஒழுங்கு மரியாதையா மாறி கொடுத்துட்டு போ. ஐயா பகவானுக்கு மாலை கட்டி கொண்டு போறோம். இது என்ன மாலைடா? பொன்னறிய மாலை. பொன்னறிய மாலையா? அதாவது கடையில கிடைக்காது, எந்த ஒரு பூந்தோட்டத்திலும் கிடைக்காது. கஷ்டப்பாடுபட்டு திருப்பார் கடலில் சென்று கடைந்து ஆண்டவனுக்காக கொண்டு போகின்ற ஒன்றிய மாலை. அதையும் பார்க்கலாம். சட்டம் உண்டா? கொடுடா. சட்டம் உண்டா? இதுக்கு முன்னாடி அது 60 பேர் உனக்கு தம்பி இருக்கா, 60 பேர் வர முடி. அந்த 60 பேரையும் சமாளிச்சு வந்துட்டோம். நீ ஒத்த ஒழுங்க வழியை விட்டு ஆண்டவனுக்கு மாலை கட்டி கொண்டு போகிறோம். அறிந்தர் சொன்னார், உன்னை சும்மா விட்டு வைக்க மாட்டாரு. மாறி விடமாட்டேன். சரி சரி, ஆகாச மார்க்கமாக கையிலிருந்த தனி கொண்டெடுத்து ஓங்கி அடித்தான் சப்பிலை. அதானே மாலை வழியிலே தெரிகின்றது. சரி சரி, மாலை எடுத்தான், களத்திலே போட்டான், மின்னல மறந்து போகின்றான். அப்போதான் தேவர்களை நான் கண்ண புத்துறாங்களே, பாவி சண்டாளா சண்டாளா சதிகாரா, யாருடா உன்னுடைய முகவரியை சொல்லிட்டு போனா? அதான் பயந்தாங்களி பயில ஆண்டவருக்கு கொண்டு போகக்கூடிய மாலையை பறிச்சுக்கிட்டு இப்படி கண்ணெட்டு வரைந்து போகிட்டார்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்திலே சொல்கின்றான். இந்திராணி மலை நடுமலை காவிலே அதானே நான் இருக்கிறேன்டா. அது மட்டும் கிடையாது, 7 கதவு, கதவுக்கு 7 பூட்டு. சரி, அதாவது 70 புடை, 70 புடைக்கு 7 கதவு, 7 கதவுக்கும் 7 பூட்டு. இருந்தால் தலையற்று போகும் நடுமலை காவிலே நான் இருக்கிறேன். அதை இந்திராணி மலையிலே இருக்கின்றேன் என்று சொல்ல உங்களால முடிஞ்சா எவனுக்கு வலி இருந்தால் போகலாம் பாப்போம். ஆண்டவனா தேவர்களே
என்ன இதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஆமா அவன் சொன்ன அத்தனை விஷயத்தையும் கொண்டு ஆண்டவனிடத்தில் சொல்ல வேண்டும். சரி பகவான் இவனை விட்டு வைக்க மாட்டார்னு சொல்லி பறந்து செல்லுகின்றான். அந்த சமயத்திலே இந்த சண்டமுண்டனானவன் சரி சரி அந்த வேளையிலே ஆகிறதின் பார்த்தால் என்னையா யாரையும் பறித்துக் கொண்டு வம்புகள் பலதும் பேசி ஊர்தனை நோக்கி பாவி முற்றதோர் மனையை நோக்கி காசினியோர்கள் மிக கலியுகமாக வேதா பாவிதான் கவனமோடி பறந்தவன் மலையில் போனாரே மாலை நன்மை பறிகொடுத்து தேவா மாலை நன்மை பறிகொடுத்து தேவா பிரமரித்த சிவனார்க்கு செய்தி சொல்ல வேணும். இந்த உலகானதிலே பம்பு செய்தான் இந்த உலகானதிலே பம்பு செய்தான் இவன்களையே அறுப்பதற்கு திறமறிவோ அறியே குடைபிடித்த கோபாலல் வந்தே முல்லை குடைபிடித்த கோபாலல் வந்தே உண்டகை ராசமதில் ஆண்டவனார் உண்டே அதிக கணபதியும் உண்டு படி வேலல் உண்டே அதிக கணபதியும் உண்டு படி வேலல் உண்டே ஆடரல்ல யமதர்ம ராஜாவும் உண்டே ஓடுகின்ற ஆதித்தனும் உண்டு ஓடுகின்ற ஆதித்தனும் உண்டு இடத்துடனே கணக்கெழுதோ நயினாரும் உண்டு இலையிலே இவர்கள் உண்டு மாலை நன்மை பறிக்கிற இலையிலே இவர்கள் உண்டு மாலை நன்மை பறிக்கிற பல நாளும் போற வழி ஆகறிவா நடந்து சிவனார் இருக்கும் நீலகிலே வந்தார் பொன்னரிய மாலையை பறிகொடுத்து தெய்வாதி தேவர்கள் எல்லாம் சரி சரி பல நாளும் ஓரவழியாகவே நடந்தன ஏகாகவே கைலாசபதியிலே வருகின்றார். அழுது அழுது செய்தி சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஐயா பகவானே அதானே பொன்னரிய மாலையை பறிகொடுத்து விட்டோம். சரி இனிமேல நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பணிவிடையும் செய்ய மாட்டோம். எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஐயா அதாவது ஊருள்ள பெண்கள் விலாசம் இல்லாம சொல்றீங்களே பொன்னரிய மாலை யார் பறித்தார் எங்கு பறித்தார் என்று சொல்லி விளக்கமாக சொல்லுங்க ஐயா. சண்டமுண்டன் என்று சொல்லக்கூடிய கவனமோடியானவன் பொன்னரிய மாலையை பறித்து விட்டு போய்விட்டான். அந்த சண்டமுண்டன் எங்க இருக்கிறார்? இந்திராணி மலைகளிலே இருக்கிறார். சரி சரி இந்த பாருங்கள் சுவாமி என்ன அவருடைய தலை அறுக்க வேண்டும். சரி மாலையை பறிக்க வேண்டும். சரி அப்படி இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வோம். அதாவது இந்த கைலாச மலையிலே இல்லாதவங்க ஏதாவது உண்டா? கைலாச மலையிலே அதாவது மூத்த மகனாகிய விநாயகப் பெருமான் இருக்கின்றான். இளைய மகனாகிய சுப்பிரமணியன் அதாவது சுக்க மிஞ்சின மருந்தம் கிடையாது சுப்பிரமணிய சுவாமி மிஞ்சின கடவுளும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல சுப்பிரமணியன் இருக்கிறான். அது மட்டுமா யமதர்மன் இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கைலாச மலையிலே உள்ள யாரையாவது வைத்து அந்த சண்டமுண்டன் கவனமோடியுடைய தலையை அறுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த சமயத்திலே யமதர்ம ராஜனையை வரவழைத்தார்கள். சரி சரி சண்டமுண்டன் தலையறுத்து கொண்டு மாலையை பறித்து வாங்கின்றதும் சரி யமதர்மன் சொல்லுகின்றார். சுவாமி ஐயா ஒரு நாளைக்கு 1000 உயிர் பிடிக்க வேண்டும். அவையா என்னால் மாலை பிரிக்க முடியாது சண்டை போட முடியாது. உடனடியாகவே பகவான் மூத்த மகனாகிய கணபதி அழைத்து சொல்கின்றார். கணபதிக்கு முடியாது என்று சொல்ல இளைய மகனாகிய ஆதித்தனை வரவழைத்தார். ஆதித்தன் முடியாது என்று சொல்லப்படுகின்றார். இளைய மகனாகிய வேலவன் அழைக்கின்றார். அவரை சொல்ற அப்பா இவ்வளவு நாள சூரனை சங்காரம் செய்து விட்டு இப்போதுதான் கொஞ்சம் அதாவது ஒரு மனைவியை கட்டினா ஒரு சொல்லுவாங்க ஒரு பொண்டாட்டியை கட்டினா உரியில சோறு 2 பொண்டாட்டியை கட்டினா நடையில மாறு அதாவது ஒன்ன கட்டியே ஒண்ணு சமாளிக்க முடியாம அலைகிறான். ஓஹோ நம்ம 2 மூணா அதாவது திறமை இருக்குமே ஒண்ணு கட்டினா முற்றத்துல கார் நிக்கும். அண்ணாச்சி திறமை இருக்குமே 3 கட்டுதான் 5 கட்டுதான் அவனுக்கு திறமை இருக்கு. ஆமா ஐயா ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கே கஷ்டம். ஆமா உங்களுக்கு 3 5 கேக்குதாக்கும் எல்லாம் கொஞ்சம் காலம் தான் அண்ணாச்சி. உனக்கு 3 அவனுக்கு 5 எல்லாமே ஒரு பொண்ணை கெட்ட வரைக்கும் தான் எப்ப கட்டும் அலைவான். பொண்ணை கட்டி 2 பிள்ளைய பார்த்துட்டா ஏன்டா கட்டணும் இவ்வளவு அதான
சும்மாவே உன் மூஞ்சியில பராண்டி வச்சிருக்கு. ஆமா, அதான் கெட்டவருக்கு தான் பொண்டாட்டி, அதாவது கெட்டவருக்கு தேவையானி. கெட்டி முடிச்சுட்டு பிள்ளைய வந்துட்டான் தேவையானி அப்படி ஆயிப்போம். அது போலவே நமக்கு இரண்டு மனைவிகளை வைத்து சமாளிக்க முடியாது என்று சொல்லி முருகப்பெருமான் சென்று விடுகின்றார். அந்த சமயத்திலே சமயத்திலே பார்வதி கடந்து பேசக்கூடிய வேளையிலே சரி சரி நாங்கள் என்று பார்த்தால் இறையா என்று சொல்லி பயனவர் தான் மகாதேவரானவரோ தேவரானவரோ அருமையாளோடே கொகவதாகவே மாறியே சொல்லுவாரா அருமையாளோடு குடும்பதாகவே அருமையாளோடு குடும்பதாரை மாறியே சொல்லுவாரா மாறியாடே அன்பில் உதித்தவன் வாழுதல் பிரம்மசக்தி வாழுதல் பிரம்மசக்தி ஒழிய பின்னால் ஒருவன் சிவனே புகரிது ஆனாலும் அவளை பிறவிகள் செய்ய அரணே அருளுமையா அரணே அருளுமையா தன்னை அழல்கொள்ளி வெட்டவன்று அழைத்தார் அரணார் கிளியர் தன்னை அழைத்தார் அரணார் கிளியர் தன்னை அடல் கோழி வெட்டவென்றே ஒரு நாளிகை தன்னில் வேள்வி கொள்ளுகிறார் உடனேதான் வெட்டுமென்றே ஐயா உடனேதான் வெட்டுமென்றே உறவே அவரவர் கூட்டாளிகள் வெட்டி உடையோ தான் எடுத்து அசத்து அசத்து ஓடுறாசப்பா ஊர் அவரவர் கூட்டாளி மல் வெட்டி கூடையோ தான் எடுத்து கைலாசோ ஒரு புறமாகவே ஆண்டவர் ஆரருளா அம்பத்தோடேடி நிலமதாகவே அந்தாவே வெள்வியதே அறுபத்தி மூன்றடி சதுரமதாக அளந்து சதுரமிட்டு சந்தன மாமலை மீதிலை சென்று தரித்து விறகதுலா தரித்து வெட்டியே விறகது வண்டியிலே விரவாய் கொண்டு வந்தாரே வந்தனர் விறகு கொண்டு வளமுடன் தேவார் இல்லா கண்டனர் சிவனார் தானும் கண்ணியை பிறவி செய்ய இந்தையாய் சாம்பிராணி விதத்துள் மூன்று கோட்டை நன்றாய் வேள்வியிலிட்டு நலமுடன் வேள்வி செய்தாரே இப்படியாகவே
சரி சரி வேலவரும் மறந்து சென்று விடுகின்றார். சரி. அந்த சமயத்தில் பார்வதியை பார்த்து பகவான் சொல்லுகின்றார், என்ன செய்கிறார்? பெண்ணே பார்வதி, சுவாமி இந்த பாரமா எல்லாரும் போயிட்டாங்க. சரி. சண்டமுண்டன் தலையறைக்க வேண்டும், நிறைய மாலையை பறிக்க வேண்டும். சுவாமி நீ யாரை அனுப்பலாம்? சுவாமி இந்த சட்டம் தலையை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் யாரை தெரிவு செய்ய வேண்டும் தெரியுமா? யாரை? ஏழை சக்தி கிளைய சக்தி ஏந்திழையா பிரம்மசக்தி ஆமா என் தாயாகிய பிரம்மசக்தி அம்மனை விரிவு செய்து என்று சொன்னால் சொன்னால் அந்த சண்டம் உண்டன் கவனமோடி தலையை அறுத்து கொண்டு வந்துருவாம்மா. அதாவது இந்த தாயாகிய பிரம்மசக்தி அம்மனை விரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்திலே ஆடி ஆடி அன்பில் உதித்தவள் வாடுதலால் பிரம்மசக்தி. சரி. அந்த பிரம்மசக்தி அம்மை வந்தாலே ஆனால் சண்டமுண்டன் தலையறைந்து கொண்டறிய மாலையை வரைத்து வருவாள் என்று சொல்ல இனிமேலும் அந்த பிரம்மசக்தியை பிரவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். சிறிமார்கள் இழைக்கின்றார்கள். எவாதி தேவர்களே சுவாமி உடனடியாகவே வேள்விக்குழியானது வளர்த்து தாயாகி பிரம்மராஜ சக்தியை பிரவி செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி தேவார்கள். அதாவது வேலிக்குழி வெட்டப்பட்டு சொன்னா அதற்கு வெற்ற ஆயுதங்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி கோடை கூத்தாலி என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நேராகவே எங்கிலியர்கள் எல்லாம் வந்தார்கள். சரி. பகவான் சொல்லுகிறங்க ஏற்றதோ நீல அகலமெல்லாம் வளர்ந்து வேள்வி குழியானது வெட்டுகின்றார்கள். பாருங்கள் எப்படி வெட்டுகின்றார் என்று பார்த்தால் இப்படி எங்கேறி வள்ளலாம் வந்ததோர் விறகுகள் தன்னையோ வந்ததோர் விறகுகள் தன்னையோ வேள்வியிலே தான் அழைக்கிறார். சாந்தோ ராணியும் கொந்திருக்கமோமா ராணியும் கொந்திருக்கமோமா மாறி வேள்விகள் ஊற்றினார். காட்டு யானை தொழியை உரித்தவர் யானை தொழியை உரித்தவர் உலகோ என்றவர் ஊறினார். ஆனாலும் தீயெழு மாமல்ல வேள்விகள் ஆனாலும் தீயெழு மாமல்ல வேள்விகள் அக்கினி சற்றோ கோபிக்கவில்லையே. தீயெழுமவில்லை சிவனாரேகா தீயெழுமவில்லை சிவனாரேகா சிருஷ்டிக்க வேணுமே அக்கினியானதையே. இந்த போதிலே வேள்வி குழி நன்மையே பொழுதில் வேள்வி குழி நன்மை ஏறிட்டு கண்டால் கோபித்து வாழாரா. ஏற்றமுள்ள சிவனற்றி கண்டிலே ஏற்றமுள்ள சிவனற்றி கண்டிலே ராமி கட்டி அழகாக கண்டி நின்றதோ தெய்வார்கள் அப்போது சென்றதோ தெய்வார்கள் அப்போது கரை கொண்டு ஏற்றினார் எதை ஏற்ற தீயை வேள்விகள் இட்டிட தீயை வேள்விகள் இட்டிட தீயது காண கடலாய் குமரியே செம்பதளிப்பு மஞ்சளையானதோ செம்பதளிப்பு மஞ்சளையானதோ வேள்வி தன்னில் கரு செய்தார். கருவுரு வாடவை மஞ்சளையானது கருவுரு வாடது மஞ்சளையானது நீரெல்லாம் பிரபராக சக்தியோ நீரெல்லாம் பிரபராக சக்தியோ நீரெல்லாம் பிரபராக சக்தியோ நீரெல்லாம் பிரபராக சக்தியோ. இப்படியாகவே சரி சரி பகவான் சொல்லிக்கிறேங்க. அதாவது இங்கிலியர்களும் தேவாதி தேவர்களும் அந்த வேள்வியை அப்படியே வளர்க்கின்றார்கள். சரி. அதாவது இந்த வேலிக்குழிக்குள்ளே வனம் வீசக்கூடிய சந்தனம் குந்திரிக்கை சாம்பிராணி இது போன்ற மரங்களை எல்லாம் வெட்டி போட்டு வந்து சரி. அப்படி வேலிக்குழியிலே தீ எழுப்பி ஊட்டு விளக்கும் போது அனலானது எழும்பவில்லை. ஆதி சிவனிடத்திலே வந்து சொல்லக்கூடிய சமயத்திலே சரி சரி சிவன் நெற்றி கண்ணிலே கட்டி அனலாகி விதிருக்கின்றதை கப்பரை கொண்டு தேவார்கள் ஏந்தினார்கள். அந்த வேலிக்குழிக்குள்ளே கொண்டு போடக்கூடிய சமயத்திலே வானம் மட்டும் போய் மட்டும் வளர்தலோ எழுதியது. சரி. அப்படி வேலி வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே செம்பதலி பூவெடுத்து மஞ்சளையும் சேர்த்து சரி. இருவருமாகி விதிரட்டி அந்த வேள்விக்குழியிலே போடக்கூடிய சமயத்திலே அப்படி தாயாகி பிரபராஜ சக்தி எம்மையானவள் கரு உருவாகவே வளர்ந்து நிற்கின்றாள். ஏழு சக்தி கிளைய சக்தி ஏந்திழையால் பிரம்ம சக்தி அமைவது தோற்றிருக்கின்றாள்.
பச்சி பட்டுடனே பாவை நல்லாள் பிரம்மசக்தி அம்பி வந்து தோன்றியிருக்கின்றாள். அப்படியே தோன்றிருக்கின்றாள் பாருங்கள். சரி சரி. தோன்றினாலே ஆபரணம் கொஞ்சமே கொஞ்சமே, கொஞ்சமே கொஞ்சமே. கொஞ்சமென்று ஆள தொடங்கினாள். ஆபரணம் துறக்கவே, கொஞ்சமே உலகமே, கொஞ்சமே ஆடத் துலங்கினாள். அம்பிகாளே பிரம்மசக்தி அம்மையோ. ஆடவே முத்து சரப்படி ரப்படி ஆடரவோ சடை மீது இறங்கவே ஆமண்டே, ஆமண்டே. ஆடினாலே வேள்வி விட்டு குதித்தம்மை குதித்தம்மை அரணாலும் மலரு மகிழவே ஆடினாலே வேண்டி விட்டு குதித்தம்மை, குதித்தம்மை குதித்தம்மை, குதித்தம்மை அரணாலும் மனது மகிழவே. ஆடினாலே வேண்டி விட்டு குதித்தம்மை. எதுகாலும் பரம சிவனாரே சிவனாரே என்னை இப்போ பிறவிகள் செறிவே தத், 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 தத். இப்படியாகவே சரி சரி. நேராகவே தேவாதி தேவர்கள் எல்லாம் சொல்லிருக்கேன். சரி. தாயாகி பிரம்மசக்தி அம்மையானவள் அந்த வேள்வி குழியிலே நின்று அப்படியே திருநடனம் ஆடுகின்றாள். சரி. ஆட தொடங்குகின்றாள். அப்படி. முத்து சிறப்படி எல்லாம் விளங்கும்படியாகவே நேராகவே வேள்வி விட்டு குதித்தம்மை அப்படி. சிவபெருமானை தொழுது சொல்லுகின்றார். இதை சொல்கிறாள். ஆண்டவா ஐயா, என்னை பிறவி செய்தீர்களே காரணம் என்ன சுவாமி? என் தாயே பிரம்மசக்தி அம்மா, அதாவது இந்திராணி உலகிலே வாழ்ந்து வருகின்றான். சட்டமுட்டன் கவனமோடி ஆமா அவன் அம்புகள் செய்து எனக்கு கொண்டு வந்து பொன்னரிய மாலையை வரித்து விட்டான். சரி அந்த சண்டமுண்டன் கவனமோடியின் தலையை அறுத்து அந்த பொன்னரிய மாலையினை வரித்து வர வேண்டும் தாயே. சரி. ஆகவே என்னுடைய சாயிலாகவே உன்னை பிரிவு செய்தேன் தாயே. சுவாமி என்ன சண்டமுண்டன் தலையறுத்து பொன்னறிய மாலையை பறித்து வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. சரி. ஆமா. அந்த சண்டமுண்டன் ஒரு ஆண் அல்லவா? ஆமாமே. அடியாள் தான் பெண் அல்லவா? சரி சரி. அவனுடைய தலையை நான் அறுத்தேன் என்று சொன்னான். சொன்னார். ஆடவர்களுக்கு இலக்கு அல்லவா? அதானே அது உனக்கு என்னமா வேணும் அப்படி என்று சொன்னால் சொன்னால் எனக்கு துணைக்கு தம்பி பிறக்க வேண்டும். உனக்கு ஒரு தவறு தம்பியை பிறவி செய்து கொடுத்தீர்களே, ஆனால் ஆனால் என்னுடைய தம்பி மூலமாகவே அவனுடைய தலையை அறுத்த மாலையை பறித்து கொண்டு வருவேன். சரி. சரி சரி. அப்படி என்று பகவான் அவனிடத்தை சொன்னவுடனே ஆமா பகவான் யோசிக்கின்றார். இனி இந்த வேள்வியிலே விரிவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் என்று பார்த்தால் என்ன செய்கிறார்? சிந்தனர் பிரம்மசக்தி ஈசன் கேட்டு அகமகிழ்ந்து நன்றி பிரம்மசக்தி சொன்ன நல்ல காரியம் ஆச்சு இன்றே நானும் திருநடனம் இனிதே ஆட வேணும் வெற்றியுடன் சிவபெருமான் விரைவாய் ஆட துணிந்தாரே. இப்படியாகவே சரி. தாயாகிய பிரம்மசக்தி அம்மையார் அவள் சொன்னபோது மனது மகிழ்ந்தார் மகாதேவர். சரி. அந்த வேள்வி குழியை சுற்றி சுற்றி திருநடனம் ஆடுகின்றார். ஆடக்கூடிய சமயத்திலே சரி, சரி. ஆகிறது என்று பார்த்தால் ஏகிறது. சிவன் நாரன் திருநடனம் ஆடினதினாலே நெற்றி கண்ணனிலே தீயாகிறே மூன்றேக நயனமது தீயாகிறே மூன்று கண்ணகனமது தீயாயறியே போல் முருளாவே வலது நயனமதிலே மணிகள் போல் வளர வலது நயனமதிலே மணிகள் போல் வளர வலது நயனமதிலே நல்லமான கண்களிலே தீயாயறியே வலது நயனமானதிலே தீயாயறியே வலது நயனமானதிலே தீயாயறியே வழிவழகி திருவுருவு ஆகவே வளர்ந்த தாயே சிவந்த செந்தாமரை பூவில் நிறமாக சிவந்த செந்தாமரை பூவில் நிறமாக சிவனுடைய திருநயன வானதில் பிறந்தார்
அதிசூரனை கண்ட பொழுதேதான் பிறந்த அதிசூரனை கண்ட பொழுதேதான் பிறந்து கொடுக்கிறது பரமசிவனாரோ அவையா ஓடியா பரமசிவன் திருநடனம் ஆடினதினாலே பரமசிவன் திருநடனம் ஆடினதினாலே வீசுகாரன் என்று பேரதவம் கொடுத்தார் ஓடியா மகாதேவர் திருநடனம் ஆடினதினாலே மகாதேவர் திருநடனம் ஆடினதினாலே ஆயே முத்து என்று பேரதவம் கொடுத்தார் ஆயே முத்து என்று பெயர்கள் கொடுத்தார் சிவனாரு திருநடனம் ஆடினதினாலே தெருவில் நின்றாடு முத்து என்று பேரதவம் கொடுத்தார் தெருவில் நின்றாட்டம் என்று பெயர்கள் கொடுத்தார் எறது கொடுக்காதே குறவை ஒலிப்பாட பொன்னழகி அதிசூரன் புகழ் மனது கூற இப்பொழுது அதிசூரன் புகழ்வரை கூற நீங்களோ பிரம்மராக சக்தி அம்பை தானோ தாயே அழகான தம்பி என்று அவள் மனது கூற அழகான தம்பி என்று அவள் மனதை கூற உலகில் பொன்னுலகிலும் கண்டது